ராஜேஷ், ஏற்கனவே தமிழக அரசு தரப்பிலிருந்து சிபிஐ விசாரணைக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது என தெரிவித்திருந்த நிலையில் எதற்காக தற்போது சிபிஐ விசாரணை அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது? தொடர்ந்து சிபிஐ எப்போது இந்த வழக்கை தன்னுடைய கையில் எடுக்க இருக்கிறது? அந்த அறிவிப்புல முதலமைச்சர் என்னவெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? இந்த வழக்கை பொறுத்த வரையிலே இது சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று சில எதிர்க்கட்சிகள் தெரிவித்து வந்தார்கள். ஆனாலும் கூட தமிழக முதலமைச்சர் இதனை சிபிஐக்கு விட்டிருப்பது ஒரு பாராட்டத்தக்க அம்சமாக பலரும் தெரிவித்து வருகின்றார்கள். காரணம், இந்த வழக்கை பொறுத்த வரையிலே இது மத்திய புலனாய்வு இதனை விசாரணை மேற்கொள்ளும் போது தமிழக அளவில் இருக்கக்கூடிய எந்த காவல்துறையோ அல்லது அதிகாரிகளோ அவர்கள் யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய முடியாது. எனவே இதில் 100% உண்மை வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கு ஆட்சியாளர்களோ அல்லது ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களோ அல்லது எந்த ரூபத்திலும் இதற்கு இடையூறு ஏற்பட்டு விடக்கூடாது. இதில் 100% வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். அதனோடு சேர்ந்து இதில் சம்பந்தப்பட்ட அனைவரும் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை கிடைக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த வழக்கினுடைய சாராம்சமாக இருக்கின்றது. அனைவருடைய எண்ணமும் இதுவாகத்தான் இருக்கிறது. வழக்கமாக இது போன்ற பெரிய அநியாய கொலைகள், இது போன்ற அநியாயங்கள் நடைபெறும் போது சிபிஐ வசம் இதனை கொண்டு செல்ல வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துவது வழக்கம். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு சம்பவத்திலும் கூட சிபிஐ வழக்கு வேண்டும் என்றுதான் வலியுறுத்தி இருந்தார்கள். இது போன்ற பல முக்கியமான விஷயங்களுக்கு சிபிஐ வழக்கு கோருவது வழக்கம். எனவே அந்த அடிப்படையிலே தமிழக முதலமைச்சர் தாமாக முன்வந்து இந்த சிபிஐ வழக்கிற்கு உத்தரவிட்டிருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. தமிழ்நாடு அரசு இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக முழு ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே எந்த வகையிலும் இதனை நியாயப்படுத்த முடியாது. காவல்துறை இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அனைவரும் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்படுவார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்புடைய காவல்துறையினர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் முதலமைச்சர் விரிவாகவே இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் காவல்துறையை சேர்ந்த 5 பேர் மீது குற்றச்சாட்டப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கினுடைய விசாரணை குறித்து எந்த விதமான ஒரு சந்தேகமும் யாருக்கும் எழக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றிடுமாறு நான் உத்தரவிட்டுள்ளேன் என முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். சிபிஐ விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை தமிழ்நாடு அரசு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். வழக்கமாக இதை வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் ஒரு மாநில அரசு சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கை மாநில அரசே விசாரிக்காமல் சிபிஐக்கு மாற்றுவது என்பது ஒரு தைரியமான முடிவு. கடந்த காலங்களிலும் கூட பல முக்கியமான விஷயங்கள் கடந்த ஆட்சி காலங்களிலும் கூட இது போன்று செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு மாநில அரசு என்பது ஒரு கௌரவம் கருதி நாங்களே விசாரித்து உரிய நியாயத்தை உரிய அந்த விசாரணையை நடத்துவோம், சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்று பெரும்பாலும் சொல்வார்கள். ஆனால் அது போன்று இல்லாமல் இது தமிழ்நாடு முழுவதும் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. வேலையே பயிரை மேய்வது போல சட்டத்தை காக்க வேண்டிய, நியாயத்தை கொடுக்க வேண்டிய காவல்துறையினரே ஒருவரை அடித்து கொலை செய்திருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. தமிழகம் முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே அனைத்து மக்களும் ஒரு சிறு ஆறுதல் அடையக்கூடிய வகையிலே இது எந்த வகையிலும் தமிழக அரசோ ஆளுங்கட்சியினரோ அல்லது உயர் அதிகாரிகளோ தலையிட்டு ஒரு சிறு அளவுக்கு கூட இதில் குற்றவாளிகள் தப்பிக்கப்பட விடக்கூடாது, அவர்களுக்கு ஒரு சிறு ஒரு அநீதி கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக இந்த வழக்கு வெளிப்படைத்தன்மையோடு நடைபெறுவதற்காக சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டிருப்பது ஒரு வரவேற்கத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகின்றது. காவல்துறையினர் தங்களது விசாரணையின் போது மனித உரிமையை காக்கும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் பலமுறை வலியுறுத்தியிருக்கிறேன் என்று முதலமைச்சர் இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். இது போன்ற அத்துமீறல் சம்பவங்கள் நான் எப்போதும் ஏற்றுக்கொள்வது இல்லை என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். திருப்போணத்தில் சில காவலர்கள் செய்த செயல் என்பது மன்னிக்க முடியாத குற்றம் எனவும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இனி இது போன்ற செயல்கள் எந்த காலத்திலும் நடக்கக்கூடாது, யாராலும் நடந்துவிடக் கூடாது என்பதை மற்றவர்களுக்கு நான் எச்சரிக்கையாகவே சொல்ல விரும்புகிறேன் என்று தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்று நம்பிதான் மக்கள் காவல்துறையை நாடி செல்கிறார்கள். பொதுமக்கள் நம்பிக்கையை காப்பாற்றிடக்கூடிய வகையிலே காவல்துறையுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார்.